வணக்கம். நான் உங்கள் மதியழகன், செக்ரட்டரி இன் ஜேசிஐ கள்ளக்குறிச்சி சேலஞ்சர்ஸ். நம்ம ஜேசிஐயோட 75வது ஆண்டு டைமண்ட் ஜூப்ளி இயரை வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதனோட தொடர்ச்சியாக இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம ஷவுட் அவுட் சோஷியல் மீடியா வீக் அப்படின்ற டாபிக் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்று வெற்றிகரமாக 3வது நாள் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சே நோ டு ட்ரக்ஸ். ஒரு மிகச்சிறந்த சமுதாய ஆர்வம் கொண்ட ஒரு நபரால் அவரோட சின்ன விழிப்புணர்வு வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த சமூகத்தையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். இன்றைக்கி அதே 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த சமூகத்தையே அழித்து காட்டுறோம் அப்படின்னு பல தீய சக்திகள் ட்ரக்ஸை இந்த அழகான சமூகத்தில் பரப்பி இந்த சமூகத்தையும் வளர்ச்சி அடைய விடாமல் நமது இளைஞர்களோட எதிர்காலத்தையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற வகையில் இந்த சமூகத்தையே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அழகான சமூகத்திலேருந்து அந்த ட்ரக்ஸை எப்படி ஒழிக்கணும், அந்த இளைஞர்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு நமக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு கொடுக்கறதுக்காக ஒரு மிகச்சிறந்த நபரை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா, வாலிபால் கிளப்போட மாவட்ட தலைவர், முன்னாள் சிவன் கோவில் அறங்காவலர், கூட்டுறவு வங்கி இயக்குனர், சமூக ஆர்வலர், மதிப்பிற்குரிய மிஸ்டர் எஸ் வைத்திலிங்கம் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய ஜேசிஐயுடைய இந்த 75 ஆண்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நிறைய புதுமையான முயற்சிகள், மக்களுடைய விழிப்புணர்வுகளை நான் பாராட்டுறேன். இந்த போதைப்பொருள் அப்படின்ற இதை நீங்கள் எடுத்திருக்க இந்த டாப்பிக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு எடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்கள மிருகத்தோட அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் மிருகத்தை தாண்டி மிருகத்தோடு அவங்கள கம்பேர் பண்ண முடியும், அரக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு சில நிமிட சுகத்துக்காக தன்னுடைய உடலை கெடுத்துக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தினுடைய சந்ததிகளுடைய தலைமுறையுடைய இதே அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை அவங்க புரிஞ்சிக்காமல் செயல்படுறாங்க. இந்த மாதிரி செயல்பாடில் அவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு தன்னுடைய உடலை கெடுத்துக்காமல், தன்னுடைய குடும்பத்தை பாதிக்காமல், வேறு பொது விஷயத்தில் அவங்க பயன்படுத்தினா நல்லா இருக்கும். என்னுடைய ஆலோசனையாக ஒரு ஆலோசனை ப்ளஸ் வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் வாலிபாலில் மாவட்ட லெவலில் இருக்கிறதுனால வில்லேஜில் நிறைய இளைஞர்கள் போதையில் இருந்து வாலிபால் விளையாட்டுத்துறை, வாலிபால்னு இல்லை விளையாட்டுத்துறையில் தன்னை மாற்றியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுடைய கவலைகளை தீர்க்கணும் அப்படின்னா போதை மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம விளையாட்டுத்துறை, ஆன்மீகத்துறை, யோகா அந்த மாதிரி இதுக்கு நாட்டு மக்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பயனாக இருக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.